சமூக நீதி என்பது சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். எல்லா சமுதாயத்தினருக்கும் சமூக நீதி தேவை. ஆகவேதான் நம்முடைய தமிழ்நாடு மாத்திரம்தான் 69% சமூக நீதியை வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் 45வது செக்ஷன் படி 1994 ஒரு சட்டம் இயற்றி சுப்ரீம் கோர்ட்டினுடைய அப்பீல்ல போட்டிருக்கான். அங்க அட்டவணையில சேர்த்ததாலதான் நம்ம ரத்து பண்ண முடியல. பீகார்ல ரத்து பண்ணிட்டாங்க. பீகார் மாநில உயர் நீதிமன்றம் அவர்கள் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மணி அவர்கள் சொன்னார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு இருக்கலாம், எடுத்தால் செயல்படுத்த முடியாது. நேஷனல் சென்சஸ், அதாவது இந்திய நாட்டுடைய சென்சஸ் எடுக்கின்ற பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் நாம் எல்லா சமுதாயத்திற்கும் நீதி வழங்க முடியும். அதுதான் சமூக நீதி. அப்படிப்பட்ட நிலைமையை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். ஆகவே மற்றவர்களை பற்றி நாம் கவலை கொள்ளாமல் சமூக நீதியின் அடிப்படையில் என்னென்று சொன்னால், நானும் ஐயாவும் 11 மாநாடு நடத்தி இருக்கிறோம் சமூக நீதிக்கா. எல்லோரும் கலந்து கொண்டிருக்க, எல்லா சமுதாய மக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதற்கு எல்லாரும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பல்வேறு சமுதாய அமைப்புகள் இருக்கிறது, பல்வேறு ஜாதி மக்கள் வசிக்கிறார். ஆகவே அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம். என்பது ஜாதி என்பது யாருக்காக, தனிப்பட்ட மனிதனுக்காக நான் பேசவில்லை. இருக்கின்ற தரவுகளை வைத்து, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வைத்து நாம் முன்னேறுவதற்கு ஜாதியை பயன்படுத்துகிறோம். அவ்வளவுதான். சமூக நீதி இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, இதுல இவ்வளவு பேர் இருக்காங்க, ஜாதியில பல்வேறு ஜாதிகள் இருக்கின்றன. ஆக அந்த அடிப்படையில் எடுப்பதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. அதை மத்திய அரசு செய்ய வேண்டும். அவருடைய கூட்டணியில் இருக்கிற நண்பர்கள் தயவு செய்து நம்முடைய பாட்டாளி கட்சி நண்பர்கள் நம்முடைய மோடி அரசை வலியுறுத்தி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்குரிய வழிவகை செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா கூட்டணி என்பது நம்முடைய தலைவர் தான் ஆணிவேர். நம்முடைய தளபதி முதலமைச்சர் என்று இந்தியா கூட்டணி ஆணிவேர். அது ராகுல் காந்திக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இங்க வாக்களிப்பது என்பது உதயசூரியனுக்கும் கைக்கும் தான் ஒழிய நபர்களுக்காக அல்ல. கூட்டணி கட்சிகள் நபர்களுக்காக ஒரு பக்கம் வாக்குகள் விழுந்தாலும் அதில் யார் நிற்கிறார்கள் என்று பார்த்துத்தான் வாக்களிப்பார்களே தவிர மக்கள் ஏதோ தனக்காக வாக்களிப்பதாக யாரும் நினைக்க வேண்டாம் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே என்ன சபாநாயகர் சொல்லுங்க, வெள்ளடிச்சல இருங்க ஐயா, நீங்க வர 50% 20% வேணும், அவ்வளவு 30%. அல்ல இஸ்லாமியர்களுக்கு 3.5% பார்க்க மாட்டோம். ரெட்டியாரெல்லாம் எதுக்கு பார்க்க விடாக்கணும்? ரெட்டியாரெல்லாம் தான் பூரா பேர் ஹோட்டல் வச்சிருக்கல, நல்லா சம்பாதிக்கிறது. அந்த வார்த்தைய பயல்கிற வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீங்க இது லைவா போகுது. தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாருமே நீங்க தயவு செய்து லைவ் ப்ரோக்ராம் 20 அமைச்சர்களுடைய பதில்கள் கொஞ்சம் கவனமாட்டு நீங்க 3.5% முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.